ஹாய் எவரிபடி, நான் உங்கள் ஸ்ரீதர். எல்லா வியாதிகளுக்கும் அம்மா யார் தெரியுமா? பயந்தாங்க. எஸ், ஃபியர் இஸ் த மதர் ஆஃப் ஆல் டிசீசஸ். அனாவசிய பயம் வேண்டாம். அனாவசிய பயங்களுக்கு அஸ்திவாரம் எது தெரியுமா? சோஷியல் மீடியானா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆமாம், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, அதே மாதிரி யூடியூப்பு, இதெல்லாம் பார்த்து 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 நம்ம ஒரு குழம்பி போய் கிடக்கும். திடீர்னு தேன் நல்லது அப்படிம்பாங்க. சரின்னு அடுத்த நான் பார்த்தா தேன் ஜாஸ்தி கொடுக்கக்கூடாது, அளவுக்கு அதிகம்னா தேனும் நஞ்சு அப்படின்னு அடுத்த இது வரும். நம்ம அதை பார்க்காம விட்டுருவோம். சில இதை ஸ்கிப் பண்ணிவிடுவோம், சில இதை ஃபார்வேர்ட் பண்ணுவோம், சில இது பார்த்துட்டு போயிடுவோம். நிறையா இருக்குது இதில். இதெல்லாம் சேர்ந்து மனசில் மன அளவில் ஒரு அதிர்வு உண்டு பண்ணி ஒரு பயத்தை உண்டு பண்ணுறோம். அதனால் கூடிய வரைக்கும் பார்த்துட்டு விட்டுட்டு போயிடுங்க, மறந்து போயிடுங்க. எல்லாத்தையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக இதுலேருந்து இந்த அடிமைத்தளத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீள பார்க்கணும். எப்போ பார்த்தாலும் கையில் செல்லு அது பார்த்து இருந்துன்னு வச்சுங்க, மைண்டு குழம்பி போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்குங்க, பார்த்துட்டு மறந்துடுங்க உடனே. இன்னொன்று சொல்கிறேன் இந்த சமயத்தில், அதாவது பயம் கூடாதுங்கிறது பேசிக் தான். ஆனால் அதுக்காக அசட்டு தைரியமும் கூடாது. உடம்பு ஏதாவது உங்களுக்கு உணர்த்திடுதுன்னு வச்சுங்க, உடனே டாக்டரை போய் பாருங்கள். நார்மலாக போயிட்டு வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு துளி டீவியேஷன் முன்னாடி பார்த்திங்க வச்சுங்க, ஆம், வெள்ளம் வருமுன் அணை கட்ட வேண்டுமல்லவா. தேங்க்யூ கைஸ். நாளைக்கு இன்னொரு பதிவில் சந்திக்கலாம்.